வணக்கம். நான் உங்கள் ஆவுடையார் அண்ணாமலை. வாழ்க்கையே ஒரு பயணம் தானே யூடியூப் சேனல் மூலியம் கேது நின்ற பலனை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ 1லேருந்து 6 வீடுகளுக்கு உள்ள பலன் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 7லேருந்து 12 வரைக்கும் உள்ள ஸ்தானங்களில் நம்ம கேது நின்ற பலன் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அப்படி இருக்கும்போது 7ஆம் இடத்துல கேது பகவான் நின்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து சமுதாயம் 7ஆம் இடத்துல கேது இருக்கிறது வந்து திருமணத்தை தடை பண்ணிடும். அதே மாதிரிக்கு பார்த்தீங்கன்னா சமுதாயம் சார்ந்த விஷயங்களில் வந்து உங்களுக்கு வந்து முன்னுக்கு முரணான செயல்பாடை வச்சு நம்ம சமுதாயத்தில் ஒரு ஒரு மதிப்பான ஆளை உருவாக்காது. இது ஏன் இந்த வாழ்க்கை, இந்த இதில் என்ன வாழ்க்கை அப்படிங்கிறது மாதிரி நம்ம சமுதாயம் சார்ந்த விஷயத்தில் நம்மளை நசிக்கிறோம். அதே மாதிரி மனைவி சார்ந்த விஷயத்தில் நம்ம வந்து இல்லற வாழ்க்கையாக இருக்கட்டும், மனைவியில் ஒரு அன்னோனியமாக இருக்கட்டும், அது கொடுக்காது. அதே மாதிரி திருமண தடையை கொடுக்குற வேலையை அவர் செய்வார். இதுக்கு இது எல்லாத்துக்குமே பரிகாரம் இருக்குது, வாழ்வியல் பரிகாரமாக இருக்குது. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வரும். சிலனா என்னை கனெக்ட் பண்ணிக்கிறங்க. 100% 7ல் கேதுவோ இல்லை ராகுவோ இருந்தால் 100% கல்யாணம் நடக்கும். ஆனால் அது எப்படிங்கிற சூட்சமத்தை நான் அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா என்னோட நம்பரை நீங்கள் கனெக்ட் பண்ணி கேட்டுக்கிறங்க. 100% பரிகாரத்தெல்லாம் தாண்டி 100% நான் சொல்கிற வாழ்வியல் பரிகாரம் 100% வெற்றியை கொடுக்கும். அந்த வாழ்வியல் பரிகாரத்தை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா 100% வந்து வாழ்க்கையில் வந்து இந்த 7ஆம் இடத்த கேதுவை வந்து வெற்றி கொண்டுடலாம். அது ஒரு கேதுவை வெற்றி கொள்றதுக்கு ஒரு சூட்சமம் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த வாழ்வியல் பரிகாரமாக நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். அப்படி இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா என்னோட நம்பரை கனெக்ட் பண்ணி நீங்கள் பாருங்கள். 7ஆம் இடத்துல கேது பார்த்தீங்கன்னா சமுதாயம் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், மனைவி சார்ந்த விஷயமா இருக்கட்டும், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அது மாதிரிக்கே கூட்டு சேர்ந்து தொழில் பண்ணவே கூடாது. எப்படி கூட்டு சேர்ந்து பண்ணினாலும் அது வந்து ஒரு பிரச்சனையை சந்திச்சு நாளை பின்ன அது ஒரு விரிசலை தான் கொடுக்கும். அதனால் அந்த 7ஆம் இடம் சார்ந்த விஷயங்கள் எதையுமே தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. தன்னிச்சையாக நம்ம இருந்தோம் அப்படின்னா 100% இதுக்கு ஒரு நற்பலனை பார்க்கலாம். சரியா? இது குறிச்சுக்குறன் தொடர்போ இல்லை பார்வையை கிடைச்சிச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரிக்கே 8ஆம் இடத்துல கேது பார்த்தீங்க அப்படின்னா ஆயுள் சார்ந்த விஷயத்தில் விரக்தியை கொடுக்கும். ஆயுள் சார்ந்த விரக்தியை கொடுக்குறதையும் தாண்டி விபத்து, கண்டம், அசிங்க அவமானத்தை கண்டிப்பாக சந்திக்கிற வேலையை பார்க்கும். இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு நல்ல ஒரு உண்மை பார்த்தீங்கன்னா ஒரு 5ஆம் இடமோ இல்லை 9ஆம் அதிபதி திசையோ நடந்துருந்துச்சு அப்படின்னா அடுத்த கேது 8லேருந்து தசை நடத்த வருதுன்னா இது முன்னாடி நடந்த திசையை அப்படியே டோட்டலாக டேமேஜ் பண்ணி 8ஆம் இடம் சார்ந்த விஷயத்தை அப்படியே கேது பவன் செஞ்சுருவார். அப்புறம் ஆயுள் சார்ந்த பயம் அவங்கள்கிட்ட ஆல்ரெடி இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ 8ஆம் இடத்த கேது பார்த்தீங்கன்னா ஆயுள் சார்ந்த விஷயத்துக்கு அவங்கவுங்க பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தேடுதல் அவங்கள்ட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். இறை வழிபாடாக இருக்கட்டும், சித்தர்கள் வழிபாடாக இருக்கட்டும், 100% அவங்க ஏதோ ஒன்று தேடிக்கிட்டே இருப்பாங்க. 8ஆம் இடத்த கேது அதை செய்ய வைக்கும். சன்னியாசியாக போக வைக்கிற வேலையை செய்வார். இதை தாண்டி இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே தோல் உரிச்சு காமிக்கிற வேலையை 8ஆம் இடத்துல கேது செய்வார். அதே மாதிரியே 9ஆம் இடத்துல கேது உட்காந்துருக்காரு அப்படின்னா தந்தை வழி உறவில் பிரச்சனை கொடுப்பாரு. அது தெய்வ அருள் இருக்கும் ஒன்று, தந்தை வழி உறவில் பிரச்சனை கொடுப்பாரு. அதை தாண்டி தந்தை வழி சொந்தங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னுக்கு முன்னான செயல்பாடை செஞ்சு அவங்கள்லேருந்து அந்த உறவை அறுக்கிற வேலையை பார்ப்பார். அதே மாதிரிக்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் சார்ந்த அதாவது பாக்கியத்தை அனுபவிக்கிற வேலையை வந்து தடையை கொடுத்து இது எதுக்கு இதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனையை கொடுக்குற வேலையை அவர் வந்து செய்வார். இது இந்த வாழ்க்கையை வந்து துறவி நிலைக்கு நீங்கள் கொண்டு போகிறதுக்கு என்னென்ன வேலை செய்வீங்களோ அது துறவி சார்ந்த விஷயத்தை செய்கிற வேலையை அவர் வந்து அவர் 100% அவர் செஞ்சு கொடுப்பாரு. அப்போ அதுக்காக பார்த்தீங்கன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த 9ஆம் இடத்த கேது இருக்கும்போது பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு, விநாயகர் கோயிலோ இல்லை சிவன் கோயிலோ கட்டிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தெய்வ அருளுங்கிறது இருக்கும். எதுக்கும் ஆசைப்படாமல் இது நம்மளோட வாழ்க்கை போன போக்கில் போனோம் அப்படின்னா 9ஆம் இடத்துக்கு கேதுவே நம்ம ஜெயிச்சிடலாம். அதே மாதிரிக்கே 10ஆம் இடத்துக்கு கேது அப்போ தொழில் சார்ந்த விஷயத்துக்கு ஒரு சில வெற்றியை கொடுக்கும். 10ஆம் இடத்துல கேது இருக்குது நல்லதான், தொழில் சார்ந்த வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரிக்கே அது யாரோட தொடர்புபட்டுருக்கு, யார் பார்வைப்பட்டிருக்குன்னு பார்க்கணும். அதை தாண்டி அந்த கேது சார்ந்த தொழில்கள், அதாவது ஆயில் அண்ட் கேஸு, அதே மாதிரிக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதாவது வந்து சாமி பூஜை பொருட்கள் விற்கிறாங்க பார்த்தீங்களா சூப்பர் மார்க்கெட்டில், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா காவிய உடை, அதாவது உத்ராஜம், அது மாதிரிக்கே ஒரு பூஜை அதாவது இந்த தெய்வீக சம்மந்தமான ஒரு விஷயம் பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரிக்கே இந்த செப்டி டேங்க் க்ளீன் பண்ணுற லாரிலாம் வச்சு பண்ணுறாங்களா, அது மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். அது மாதிரி ஒரு கிரகங்களுக்கு நிறையா ஒரு 1000 தொழில் இருக்குது. அது சார்ந்த விஷயங்கள் நிறையா வந்து கேது பகவான் தொழில் நிறையா இருக்குது. அடுத்தடுத்த வீடியோஸில் பேசுவோம். அது மாதிரி அதாவது 10ஆம் இடங்கிறது உங்களுக்கு கேது 10ல் இருக்கிறது வந்து ஒரு நற்பலனை நல்லபடியாக கொடுக்கும். பட் அது தாண்டி அது எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, அது கேது தசை வருதா இல்லை அது சார்ந்த விஷயங்கள் எதுவும் பார்வைப்பட்டு இந்த திசை நடத்துது அப்படிங்கிறத பார்த்து அது சார்ந்த எந்த கிரகம் 10ல் இருக்கோ அது சார்ந்த தொழிலை பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரியே 11ஆம் இடத்துக்கு கேது, இது 11ஆம் இடத்துல கேது இருக்குது ரொம்ப நல்லது. எது எடுத்தாலும் ஒரு வெற்றி, எதை எடுத்தாலும் ஒரு லாப சிந்தனையோடு செயல்படுறது எல்லாமே கொடுக்கும். ஆனால் அந்த 11ஆம் இடத்து சார்ந்த விஷயத்துலையும் எது லாபம்னு நீங்கள் நினச்சி செய்வீங்க 100% வந்து லாபத்தை கொடுக்கும். ஒரு சில கேது தசை சனி புத்தி அப்படிங்கிற மாதிரிலாம் வரும்போது ஒரு சில சுணக்கத்தை கொடுக்குற வேலையை செஞ்சிடும். அது வந்து நம்ம யார் எதுக்காக லாபம் சம்பாரிச்சோம் அப்படிங்கிற மாதிரி கேள்விக்குறியோட வேலையும் செய்வோம். லாபத்தை ஃபஸ்ட்டு கொடுத்தாலும்
ஒரு சில புத்தியில் நம்மளை தடுமாற்றத்தையும் கொடுக்குற வேலையை செய்வார். அது கேது எங்கே இருந்தாலும் அதோட வேலையை அவர் செஞ்சே செய்வார். அது சார்ந்த விஷயத்தில் ஃபஸ்ட்டு லாபத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சில புத்தியலில் வந்து நம்மளுக்கு ஒரு பாடத்தை போட்டுற வேலையை செய்வார். கேது சப்போஸ் இருந்தாலும் 11ஆம் இடத்துல கேது இருக்கிறது ஒரு நற்பலனை கொடுக்கும். 12ஆம் இடத்த கேது உட்காந்துருக்க பார்த்தீங்கன்னா மோட்சஸ்தானம். இந்த மோட்சஸ்தானம் இருக்கும்பொழுது அவருக்கு பிறவி இல்லை, இதோட இந்த பிறவி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் இது குரு கேதுலாம் இணைஞ்சிருச்சு அப்படின்னா 100% அவங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா சன்னியாசி வாழ்க்கையை துறவரம் போன்று வாழ்க்கையை குடும்பத்தை பிரிஞ்சு போய் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது வாழ்க்கையை இனிமேல் வேண்டாம் அப்படிங்கிற விரக்தி கொடுத்து 100% வந்து கடைசி பிறவியாக வந்து முடிச்சு கொடுக்கும். அதே மாதிரிக்கு அவங்க என்ன தான் சொத்து சம்பாரித்து என்னவோ வச்சுருந்தாலும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோ இல்லை மனைவியோ யாரோ எடுத்துக்கிட்டு நீ போ அப்படிங்கிற மாதிரி வெளியில் துரத்தி விடுற வேலையும் அந்த கேது பகவான் செய்வார் 12ஆம் இடத்துல கேது உட்காந்துருக்கும் போது. அது மாதிரி வந்து எப்போவுமே 12ஆம் இடத்துல கேது உட்காந்துருக்கும் போது மேக்ஸிமம் பெருசாக எதுக்கும் ஆசைப்படாமல் இனிமேல் நம்ம வாழ்க்கை இது இவ்வளோ தான் நம்ம வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 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 மனநிலைக்கு, அதாவது வந்து இனி வாழ்க்கையில் இனி இறையத்தான் நம்ம பிடிச்சிக்கணும் அப்படிங்கிற மனநிலைக்கு நீங்கள் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னாவே அந்த கேதுலேருந்து ஒரு சில ஆதிக்கத்துலேருந்து நீங்கள் தப்பிச்சு உயிர் வாழலாம். அதை தாண்டி அந்த கேதுவை ஒவ்வொரு வீட்டில் உட்காந்துருக்கிறதுக்கும் ஒரு பிரச்சனையை கொடுக்கும். 100% வந்து அது சார்ந்த விஷயத்தை பிரச்சனையை கொடுக்கும். அது கொடுக்காமலாம் இருக்க மாட்டார். அது சார்ந்த விஷயத்தை பிரச்சனையிலேருந்து தவிர்க்கிறதுக்கு ஒரு சில வாழ்வியல் பரிகாரம் இருக்குது. அந்த வாழ்வியல் பரிகாரத்தை 100% நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெற்றியை கொடுக்கும். கண்டிப்பாக அதுக்கு சூட்சமத்தில் நிறைய நான் சொல்லி பரிகாரம் சொல்லி எல்லாம் வெற்றியை கொடுத்துருக்கு. அதே மாதிரிக்கு அந்த வாழ்வியல் பரிகாரமாக நீங்கள் செய்யும்போது அந்த கேது சார்ந்த விஷயங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா நவக்கிரகங்களாக நம்ம பூமியில் மனிதர்களாக உலாவிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஒருத்தருக்கும் இப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா காவி உடை உடுத்தி இருக்காங்க. சரி, இந்த ருத்ராஜம் போட்டு சுற்றுறாங்க பார்த்தீங்களா, இவங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கேதுவோட ஆதிக்கத்தில் உள்ளவங்க. அது மாதிரிக்கே சனி கை கால்லாம் இல்லாமல் இல்லை அதாவது ஹேண்டிகேப்டாக இருக்கவங்க அன்னாடும் வேலை செய்கிறவங்க சனியோட ஒரு கிரகங்களுக்கும் ஆதிபத்தியம் இருக்குது. நம்ம மனிதர்களை நவக்கிரகங்களாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அது சார்ந்த ஒரு சில வாழ்வியல் பரிகாரம் இருக்குது. அந்த வாழ்வியல் பரிகாரத்தை நம்ம சரியாக செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கேதுவையும் எந்தெந்த வீட்டில் உட்காந்துருந்தாலும் சரி எதில் இருந்தாலும் சரி கேதுவையும் நம்ம கட்டுப்படுத்தி இந்த வாழ்க்கையில் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறத என்னோட இதுவரைக்கும் நடந்த எனக்கு 41 வயசு ஆச்சு. என்னோட வாழ்வியலில் நிறையா நான் வந்து இதை ப்ரொடெக்ஷன் பண்ணி பார்த்து தெளிவாக இந்த வாழ்வியல் பரிகாரம் செஞ்சு வெற்றி அடைஞ்சிருக்கோம். அதே மாதிரிக்கே நிறைய பேருக்கு சொல்லி வெற்றி அடைஞ்சிருக்கு. 100% இது வந்து வாழ்வியல் பரிகாரம் செஞ்சுக்கிட்டால் கண்டிப்பாக கிரகங்களை கண்டிப்பாக வெல்லலாம். அந்த கிரகத்தோடு பயணிச்சிடணும், அவ்வளோதான். நீங்கள் எங்கேயும் கோயிலுக்கு போகிறதெல்லாம் இது இல்லை. நம்ம அந்த கிரகத்தோட வாழ்வியல் பரிகாரமாக செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா 100% வெற்றியை கொடுக்கும். 100% வெற்றியை கொடுக்கும். நம்ம ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கிறங்க. ஜாதகம் பார்க்க விரும்புவோர் நாங்கள் தெரியிற நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லையோ இல்லை டிஸ்பிளேயில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஜோதிடம் பார்க்குற விரும்புபவர்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.